ஹரஹர நம பார்வதிபதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம். அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம், நிறைய பேர் வருத்தமும் பட்டுருக்கலாம். என்ன விஷயம்னா, யார் ஜாதகம் எங்கே பார்த்தாலுமே தோஷம் அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னா தோஷம். ஏன் அந்த பிரச்சனை உருவாகுதுன்னு இந்த தோஷத்தினால் உருவாகுது. அதில் 1000 பிரச்சனைகள். கல்வியில் பிரச்சனை, திருமணத்தில் பிரச்சனை, குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை, கடனில் பிரச்சனை, பொருளாதாரத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, உடல் நலத்தில் பிரச்சனை, இப்படி பிரச்சனைகளோடு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு தோஷங்கள் காரணம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதே மாதிரி இந்த தோஷத்தை மட்டும்தான் இந்த ஜாதகங்கள் ஜோதிடங்கள்லாம் கொடுக்குமா, வேறு நல்லதே கொடுக்காதா அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது நிறைய பேர் கேளும். அந்த வகையில் ஆராய்ச்சி பண்ணி நாம் பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா, இந்த ஜோதிடத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. சில கிரகங்கள் சிலத்தோடு சேர்ந்திருந்தால், சில கிரகத்திற்கு முன்னாடி பின்னாடி சில கிரகங்கள் இருந்தால், சில கிரகங்கள் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று நீச்சம் பெற்றால், பார்வைப்பட்டால், இப்படி எல்லாம் கணக்கு இருக்குது. சும்மா எதிர்த்தோம் 12 கட்டத்தை பார்த்தோம் 5 நிமிஷத்தில் இது எப்படி தான் இதுதான் தோஷம்னு சொல்லி முடிக்கிறது ஜாதகம் அப்படிங்கிறது கிடையாது. ஆராய்ந்து பார்த்தோமேயானால் ஒருவருடைய ஜாதகத்துக்குள்ளே பலவிதமான புதையல்கள் ஒளிந்திருக்கும். நல்லா ஆராய்ந்து பார்க்கணும். ஒருத்தருக்கு அந்த தோஷம் இருக்கும், செவ்வாய் தோஷம் இருக்கும். அதை விட யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த ஜாதகத்தில் இருக்கும். ஆனால் இந்த யோகத்தை யாரும் சொல்கிறதில்லை. உனக்கு இந்த யோகம் இருக்குது, இந்த ஜாதகத்தில் இது இருக்கிறதுனால ஏகப்பட்ட யோகங்கள் உண்டு. அந்த யோகம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் இருந்ததுனால் இந்த தோஷம் அப்படிங்கிறது அடிபட்டு போயிடும். ஆனால் அந்த யோகத்தை பார்ப்பது அப்படிங்கிறது கடினம். இந்த கிரகம் பார்க்குது, இது நீச்சம், இது உச்சம் அப்படிலாம் கணித்து முறையாக பார்த்தால்தான் யோகத்தை கண்டுபிடிக்க முடியும். யோகத்தை கண்டுபிடிச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் எத்தனை பெரிய தோஷம் இருந்தாலும் அது விலகிடும் அப்படிங்கிறதா சாஸ்திரம். அந்த வகையில் யோகங்கள் அப்படிங்கிற என்ன யோகம், யோகம்னா அதிர்ஷ்டம். எனக்கு இந்த யோகம் இருக்கா, எனக்கு இந்த அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்களா. அந்த யோகம் அப்படிங்கிறத கொடுக்குறதே ஜாதகம் தான். அவனுக்கு யோகம்டா, அவன் ஜாலியாக இருக்கான், அவராஜ வாழ்க்கை வாழ்கிறான். 4 பேர் நடந்து போயிட்டு இருப்போம். ஒருத்தனுக்கு மட்டும் கையில் கீழே இருந்து ஒரு 50 ரூபா 100 ரூபா பணம் கிடைக்கும், செயின் கிடைக்கலாம், மோதிரம் கிடைக்கலாம். 4 பேருக்கு 3 பேர் கண்ணில் படாது. இப்போ அவனுக்கு அந்த யோகம் எங்கேருந்து கிடைக்கிதுன்னா, அவன் ஜாதகத்தில் அந்த திடீர் யோகங்கள் அப்படிங்கிறது இருந்தால் நாம் அந்த மாதிரி திடீர்னு ஒரு நன்மையை பெறலாம். இப்போ அந்த யோகத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஜாதகத்தில் யோகங்கள் இருக்கா அப்படி பார்க்கும் பொழுது பலவிதமான யோகங்கள் சொல்கிறாங்க. அதில் 250 வகையான யோகங்கள் ஒரு ஜாதகத்துக்குள்ளே இருக்கும், ஒருத்தனுக்கு மட்டும். அதில் முக்கியமாக பிரித்து எடுத்தது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 24 யோகங்கள் நமக்கு முக்கியமாக நல்ல பலனை தரக்கூடிய விதமாக இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா துருதுரா யோகம்னு பேர் ஒன்றுக்கு. துருதுரா யோகம், அனபா யோகம் அப்படின்னு ஒன்று, சுனபா யோகம் அப்படிங்கிறது ஒரு யோகம், ஹேமத்ரிவ யோகம், கஜகேசரி யோகம், சந்திரமங்கல யோகம், அதிதி யோகம், சகட யோகம், வேசி யோகம், வாசி யோகம், சுய உபசாரி யோகம், பத்ர யோகம், ரிஜக யோகம், சகயோகம், ஹம்ச யோகம், மாலவிய யோகம், அஷ்டலக்ஷ்மி யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம், அகண்ட சாம்ராஜ்ய யோகம், வசுமதி யோகம், குரு சண்டால யோகம், காலசர்ப்ப யோகம், விபரீத ராஜயோகம், நீச்சபங்க ராஜயோகம். இதெல்லாம் தான் மெயினாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். யாராவது நல்ல ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சால் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. உங்கள் ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்குது, இதனால் நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி கடந்து வரலாம். அப்போது இந்த யோகங்கள் முக்கியமாக நான் சொன்னேன் 250 பிரித்து எடுத்ததில் இந்த 24 அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது. இந்த 24 யோகங்கள் எதனால் ஏற்படுகிறது, யார் ஜாதகத்தில் என்ன கிரகம் எப்படி இருந்தால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத தான் நாம் இப்போது விரிவாக ஒவ்வொரு 24 யோகம் பேரையும் சொன்னேன். ஒவ்வொன்றும் எப்படி உண்டாகுது, அதனால் என்ன நன்மை அப்படிங்கிறது தான் இப்போ விரிவாக நம்ம இந்த பதிவில் இப்போது பார்க்க போகிறோம். அதனால் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்தால்தான் இந்த என்னென்ன யோகத்தினால் நமக்கு என்னென்ன நன்மை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு நம்ம அதன் மூலமாக இந்த யோகம் எப்போ நமக்கு ஏற்படும், எப்போ இந்த காரியங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இனி விரிவாக ஒவ்வொரு யோகத்துக்குள்ளேயும் நம்ம போய் என்னென்ன பண்ணுறாங்கிறத பார்ப்போம். ஹேமத்ரிவ யோகம்னு பேர், ஹேமத்ரிவம் அப்படின்னு பேர். இந்த யோகம் அப்படிங்கிறது ஒரு பொல்லாத யோகம், நன்மையை தராத யோகம் ஒருவருடைய ஜாதகத்தில். ஹேமம்னாலே பொதுவாக பார்த்தீங்கன்னா தங்கம், வெள்ளி, பணங்காசு, பொருள் இதை குறிக்கக்கூடியது.
இதை வந்து மறைக்கக்கூடிய யோகம். இப்போ நல்லது எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி ஏன் இதை இழக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு யோகம் உண்டு. ஹேமத்ரிம யோகம்னு பேர் இதுக்கு. அப்போது இந்த யோகம் அப்படிங்கிறது ஒருவருடைய ஜாதகத்தில் வந்தால் அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த யோகம், ஆனால் யோகம்தான் போட்டிருக்காது, தோஷம்னு போடலவன். ஹேமத்ரிம யோகம் சந்திரனுக்கு, சந்திர பகவான் ஜாதகத்தில் இருக்கார் நம்ம கட்டத்தில். அவருக்கு பின்னாடியும் முன்னாடியும் எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரி யோகம் ஏற்படும். எதுவுமே இல்லை, சந்திரன் மட்டும் இந்த கட்டத்தில் இருக்கார், பின்னாடி 12 ஒன்றும் இல்லை, அடுத்த 2 ஒன்றும் இல்லைன்னா இந்த ஹேமத்திரிக யோகம். அதாவது சில நேரங்களில் சில சந்திர தசை நடக்கிற காலகட்டத்தில் நல்லா தெரிஞ்சுக்கணும், எல்லா நேரமும் இது கொடுக்காது. சந்திர தசை நடக்கிற காலகட்டத்தில் இந்த யோகம் என்ன, அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும். சந்திரன் இருக்கக்கூடிய ராசி, அந்த சந்திரன் இருக்கக்கூடிய ராசியில் பின்னாடி எந்த கிரகமும் இல்லாமல் இருக்கிறது, அடுத்த கிரகத்துலேயும் எந்த கிரகம் இல்லாமல் இருக்கிறது. அதே சமயத்தில் சந்திர தசையும் நடக்குது. அப்போ இது இதனுடைய வேலையை செய்யும். பொல்லாத யோகம் அப்படின்னு போட்டிருக்கார் புலிப்பாணி சித்தர். தரித்திரமும் பீடையும் உண்டாகும் அப்படிங்கிறார். இருக்கிற செல்வத்தை விரயம் பண்ணணும், இருக்கிறதெல்லாம் இழக்கணும். அதே மாதிரி பீடைனா உடல்நல கோளாறு, குடும்பத்தில் பிரச்சனை, கஷ்ட நஷ்டங்கள், வியாதிகள், வீண் விரயங்கள், இந்த மாதிரி ஒரு கடுமையான தோஷத்தை கொடுக்கக்கூடிய யோகம் ஹேமத்ரிமம். அந்த சந்திர தசை இல்லாத காலத்தில், சந்திர தசை நடக்கலை அப்படிங்கிற காலகட்டத்தில் இது யோகமாக மாறுது. சந்திரனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எந்த கிரகமும் இல்லைன்னா, பட் சந்திர தசை மட்டும் இல்லாமல் இருந்தால் ஹேமத்ரிமம். அதே தங்கம், வெள்ளி, பொருள், நகை, நட்டு இதெல்லாம் கிடைக்கும். ஆபரணங்கள், வைரம், வைரூரியம், ஸ்டோன்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். பட் இது இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் அமைப்பு இருந்து, அதே சமயம் சந்திர தசை நடக்கிற காலத்தில் கொடுக்குற மாதிரி கொடுத்தது எடுக்கிற மாதிரி எடுப்பார். அது சொந்த ஜாதகத்தை பார்த்தா தான் முதல்ல சந்திர தசை முடிஞ்சுதா, இனிமேல் அந்த ஹேமத்திரிக யோகம் நமக்கு இருக்கா, நமக்கு வருமானங்கள் வருதா, ஆபரணங்கள் கிடைக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு மத்தியமமான யோகம், நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். இந்த ஹேமத்ரிமம் அப்படிங்கிறது இது ஒரு ஜாதகத்தில் பார்த்தால் கண்டுபிடிக்கலாம். சந்திரன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும், இந்த சந்திரன் இருக்கக்கூடிய ராசிக்கு பின்னாடி ராசி யாருதுன்னு பார்க்குறோம், அடுத்த ராசி யாரோடதுன்னு பார்க்கணும். அந்த ராசிநாதனோ அந்த லக்னநாதனோ தசாநாதனோ புத்திநாதனோ அங்கே இல்லாத சமயத்தில் சந்திர தசை நடந்தால் இந்த ஹேமத்ரிம யோகம்ங்கிறது ஏற்படுது. இது அநேகமாக இந்த சந்திர தசை நடக்கிற காலத்தில் இந்த தோஷத்தை கொடுக்குது. மற்ற காலகட்டத்தில் நன்மை அப்படிங்கிறத தான் இது ஏற்படுத்துது. எனவே இந்த ஹேமத்ரிம யோகம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கா, நமக்கு நடக்குமா, பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேருமா, இந்த மாதிரி ஸ்டோன்ஸு வியாபாரிகள், ஜுவல்லரி நடத்தக்கூடியவர்கள், நகை வியாபாரிகள், கோல்ட் ஸ்மித் அப்படிங்கிறார்கள், ஆபரணங்கள் சம்மந்தமாக, உலோகங்கள் சம்மந்தமாக, தங்கம், வெள்ளி, ஈயம், பித்தளை, கற்கள், ஸ்டோன்ஸ், இந்த மாதிரி தொழிலில் ஈடுபடுபவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த யோகம் ரொம்ப முக்கியம். இந்த என்ன யோகம்? ஹேமத்ரிம யோகம். இப்போ இவங்க சொந்த ஜாதகத்தை, நல்ல ஜாதகம் பார்க்குறவங்கள்ட்ட ஒருத்தர் கொடுத்து நம்ம ஜாதகத்தை காமிச்சு, இந்த ஹேமத்ரிம யோகம் எனக்கு எப்போ ஏற்படுது, அது தோஷங்கிறீங்க, அதெல்லாம் நான் பார்த்துட்டேன், அந்த மாதிரி வந்துருச்சு, எல்லாம் போச்சு, இனி எப்போ அந்த யோகம் எனக்கு எல்லாமே கிடைக்கும், நான் இந்த தொழிலில் தான் இருக்கேன், இதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு இதை வச்சு தான் வாழ்க்கை, அப்போ எனக்கு இந்த ஆபரணங்கள் சம்மந்தமான, ஸ்டோன்ஸ் சம்மந்தமான, நகை சம்மந்தமான அமைப்புகள் சேர்க்கை எப்போ ஏற்படும் அப்படிங்கிறத சொந்த ஜாதகம் பார்த்தால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போது நல்ல ஜோதிடராக பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை ஒரே ஒரு தடவை பார்த்து, இந்த ஹேமத்ரிம யோகம்னு பேர், இந்த யோகம் எனக்கு இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கன்னா அவங்க பார்த்து சொல்லிடுவாங்க. எனவே இந்த ஹேமத்ரிம யோகம் நம்ம ஜாதகத்தில் இருக்கா என்பதை வாழ்வில் ஒரு முறை கண்டு அதனுடைய பலன்களையும் அனுபவித்து வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நாம் பார்க்கறது அப்படிங்கிறது பல பேருடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வருது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்திற்கு தடையாக விளங்கக்கூடிய ஒரு தோஷம். முக்கியமான காரணம் திருமணத்தை தள்ளி போக வைக்குது. என்ன வசதி வாய்ப்புகள், கல்வி, உத்தியோகம் இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனையினால் பல பேர் வாழ்க்கையில் திருமணம் தாமதமாகுது. இதை தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்காரக தோஷம். செவ்வாய் தோஷம் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தா, ஒருவருடைய ஜாதகத்தில் இந்தந்த ஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பகவான் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது ஏற்படுது.
ஃபஸ்ட்டு லக்னம் அப்படிங்கிற 1வது வீடு. லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு அடுத்த வீடு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது ஸ்தானத்தில் 2ஆம் பாவத்தில் இருந்தால் இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 4ஆம் இடம் 4வது பாவம் அதில் இருந்தாலும் இந்த செவ்வாய் தோஷம்னு சொல்லுவோம். அப்புறம் 7ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ கலத்திரஸ்தானம் திருமணஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தாலும் செவ்வாய் தோஷம். கடைசியாக சொல்லக்கூடியது 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம். அப்போது லக்னம் 2, 4, 7, 8, 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத உறுதி செய்கிறாங்க. செவ்வாய் தோஷம்னா என்ன அப்படின்னா, செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் தான் பொதுவாக பிளட்டுக்கு அதிபதி, ரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய் தோஷம்னு இருந்ததுனால் இவருடைய பிளட்டுக்கும் திருமணம் பண்ணி வரக்கூடிய மனைவிக்கோ கணவனுக்கோ அவங்களுடைய ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் சொல்கிறாங்கல்ல, அது மாறுபடும். அதனால தான் செவ்வாய் தோஷம் இருக்கிற ஜாதகம் செவ்வாய் தோஷத்தோடு தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஒன்று இருந்தால் இருதார யோகம், அந்த ரத்தம் பிளட்டு சூட் ஆகாமல் பிரச்சனைகளை கொடுக்குது வாழ்வியலில். செவ்வாய் தோஷம் இருந்தால் 2 தாரம், 2 கல்யாணம் பண்ணுறது, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, லவ் பண்ணி டிஸ்கண்டினியூ பண்ணுறது, கல்யாணம் ஆகி டைவர்ஸ் பண்ணுறது, நிறையா டைவர்ஸ் நடக்குதில்லை, அதுக்கெல்லாம் அது காரணம். அல்லது கல்யாண தாமதம், செவ்வாய் தோஷ ஜாதகம்னு ஒதுக்கிடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கான்செப்டுக்கும் சுத்தமாக இருக்கக்கூடிய ஜாதகம் தோஷம் இல்லாத ஜாதகத்திற்கும் ஒத்து வராது. குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கும். அப்போ அந்த இரத்த ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறது உண்டாக்கும். அதுதான் சாஸ்திர ரீதியாக இருதார யோகம்னு வைக்கிறான் செவ்வாய் தோஷம்னா. அதுக்கு எக்ஸம்ஷன் உண்டு, செவ்வாய் தோஷ விளக்கங்கள். இது கூட இது இருந்தால் இது தோஷம் கிடையாது. முதல்ல சொன்னேன் 2, 4, 8, 12, 7 லக்னம் இதில் இருந்தால் இது செவ்வாய் தோஷம். ஆனால் அந்த லக்னம் கடக லக்னமாக இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். சந்திரனுடைய வீடு. இன்னொன்று சிம்ம லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது, சூரியனுடைய வீடு. அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் லக்னம் கடக லக்னமாக இருந்தும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் எந்த கட்டத்தில் இருந்தாலும் நமக்கு செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது. அதே மாதிரி செவ்வாய் கூட நான் சொன்ன தோஷஸ்தானம் சொன்னல 2, 4, 8, 12, 7 இதில் கூட சந்திரனோ குரு பகவானோ சேர்ந்திருந்தாலும் செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது. பரிகார செவ்வாய் தோஷம் விதி விலக்கு அவனுக்கு. குரு பார்வை இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. குரு ஒரு இடத்துல இருக்கார், அவர் பார்க்க குரு எது பார்க்குறாரு எப்போவே எங்கே பார்ப்பார்? 2, 5, 7, 9, 11 5 பார்வை, 5 வீட்டை பார்ப்பார். அவர் பார்வை பார்க்குற இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அந்த இடம் செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான இடமா இருந்தாலும் அந்த செவ்வாய் தோஷம் நிவர்த்தி, செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது. அப்போது இது தெரியாமல் பொதுவாக நிறைய பேர் பார்த்தோம்னா இது செவ்வாய் தோஷம், இதனால் திருமணம் இந்த ஜாதகத்தை ஒதுக்கீர் பாவம் பார்த்தா பல பெண்களுடைய ஜாதகத்தில் 32 வயசு 33 வயசு ஆகி திருமணம் ஆகாமல் இருக்குது. அப்போது இந்த செவ்வாய் தோஷங்கிறது இந்தந்த இடத்துல இருந்தால் தோஷம், இப்படியெல்லாம் இருந்தால் தோஷம் இல்லை. லக்னத்தில் கடக லக்னமாக இருந்தும் கூட சந்திரன் குரு இருந்தாலும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் தோஷங்கள் விதிவிலக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ரொம்ப போட்டு குழப்பின்னு செவ்வாய் தோஷம்னு சொல்லி ஜாதகத்தை ஒதுக்க வேண்டாம். அதனால் இது செவ்வாய் தோஷம்னா பரிகார செவ்வாய் தோஷமா, தோஷ நிவர்த்தி ஜாதகமா, இது எக்ஸம்ஷனா, இது கிடையாதா, இது விலகிருச்சா, இப்படிலாம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம செவ்வாய் தோஷத்தை பற்றி பேசணும். அதனால் இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் நன்மை தரக்கூடியவர் தான். இருக்கும் இடத்தை பொறுத்து பல நன்மையை கொடுப்பார். சேர்க்கையின் மூலம் தோஷத்திலிருந்து விலகுவார். அப்போது அது எல்லாருக்கும் இருக்காது, ஏதோ ஒரு சில பேருக்கு அது இருக்கும். அப்படி இருந்தாலும் அதற்குண்டான பரிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த பரிகாரங்களை முறையாக பண்ணிட்டால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடுது. அதற்கப்புறம் அந்த ஜாதகத்துக்கு நல்ல திருமணம் அப்படிங்கிறதையும் செய்யலாம். எனவே செவ்வாய் தோஷம்னா இதுதான். இந்த மாதிரி இதை கூட இது சேர்ந்தால் இதுக்கு தோஷங்கள் கிடையாது அப்படிங்கிற நிறையா விதிவிலக்கு இருக்குது. அதனால் செவ்வாய் தோஷத்தை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம். அப்போது நமக்கு சொந்த ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கா தோஷம் இருக்கா கண்டுபிடிக்கணும், தெரிஞ்சுக்கணும், ஏன் தடையாகுதுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டாலிங்கில் கீழே வாட்ஸ்அப்பில் நம்பர் வரும். அந்த நம்பருக்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்கள் சொந்த ஜாதகத்தையும் பார்த்து செவ்வாய் தோஷம் பரிகார செவ்வாய் தோஷமா, அடிப்பட்ட செவ்வாய் தோஷமா, இல்லை முழுமையான செவ்வாய் தோஷமா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுட்டு அதற்குண்டான
பரிகாரங்களையும் பண்ணி தோஷத்தை விலக்கி நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த காரியத்தை எளிமையாக நடத்தி கொள்ளலாம்.